சசிகலா விவகாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ள கர்நாடக சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ரூபாவுக்கு கர்நாடக சிறைத்துறை டிஜிபியாக இருந்த சத்யநாராயண ராவ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் வருகிற 31ஆம் தேதி தான் ஓய்வு பெற உள்ள நிலையில் பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலா சிறப்பு வசதி பெற உதவுவதற்காக 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எந்த ஆதாரமும் இன்றி டிஐஜி ரூபா அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதாக டிஜிபி சத்யநாராயண ராவ் கூறியுள்ளார். வெறும் விளம்பரத்திற்காகவே ரூபா தன் மீது பல்வேறு அவதூறுகளை கூறியிருப்பதாக டிஜிபி சத்யநாராயண ராவ் சுட்டிக்காட்டியுள்ளார். சசிகலா உள்ள சிறைக்கு டிஐஜி ரூபா நேரில் ஆய்வுக்கு செல்லாமலேயே அடுக்கடுக்கான அவதூறுகளை விதைத்திருப்பதாக டிஜிபி சத்யநாராயண ராவ் கூறியுள்ளார். எனவே தன் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை கூறிய டிஐஜி ரூபா பகிரங்கமாக, அதுவும் பொது இடத்தில் அனைவரின் முன்பும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் டிஜிபி சத்யநாராயண ராவ் தெரிவித்துள்ளார்.